அரிசி மாவும் பாலக்கீரையும் வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு சப்பாத்தி செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாலக்கீரை இந்த மாதிரி வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வந்து ஒரு சைடு வெந்திருக்கு. ஒரு ஸ்பூனையும் ஒரு கரண்டி எடுத்து ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துட்டு இருக்கும். வெந்தது வந்து ஒரு சைடு வச்சுருங்க, அது ஆறட்டும். அதே மாதிரி இன்னொரு சைடு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆற வச்ச பாலக்கீரையை வந்து ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா இப்போ நம்ம அரைச்சிப்போம். அது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. அதில் நம்ம இப்போ வேக வச்ச தண்ணியை வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசி மாவில் சேர்த்து ஒரு சப்பாத்தி பதத்துக்கு அளவுக்கு நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. தண்ணி வந்து பத்தலை, இன்னும் கொஞ்சம் அந்த பிளெண்டர்லேயே இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் ஊற்றி லாஸ்ட்டாக இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். அவ்வளோதான். இப்போது சப்பாத்தி சுட்டுக்கலாம். இப்போ நார்மல் சப்பாத்தி மாதிரி இல்லாமல் இது வந்து அரிசி மாவுலேயே வந்து லைட்டாக அது வந்து டிப் பண்ணி மாவை வந்து இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி அது தவாவில் போட்டு லைட்டாக நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் உங்களுக்கு ஆயில்னாலும் போட்டுக்கோங்க. நான் நெய் ஊற்றியிருக்கேன், ஏன்னா பாப்பாவுக்கு கொடுக்கறதுனால. நெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 2 சைடும் திருப்பி சுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான அரிசி மாவு பாலக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடும். இது பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம்.